வணக்கம். பாலோ குவேலோ எழுதின தி அல்கெமிஸ்ட், அதாவது தமிழ்ல ரசவாதி புத்தகத்தை பத்தி ஆழமா பேச சொல்லிருந்தீங்க. ஒரு கனவை துரத்துறதுனா என்ன, அந்த பயணத்துல பிரபஞ்சம் நமக்கு உதவுங்கிறது உண்மையா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இந்த புத்தகம் எப்படி பதில் சொல்லுதுன்னு நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க, ஆடு மேய்க்கிற சாண்டியாகோவோட சேர்ந்து நாமளும் அந்த புதையலை தேடி ஒரு பயணம் போயிட்டு வரலாம். கண்டிப்பா. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் விரும்பி படிக்கிற புத்தகம் இது. பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன பையனோட சாதா கதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள வாழ்க்கையோட பெரிய பெரிய தத்துவங்கள் ஒளிஞ்சிருக்கு. பிரேசில் எழுத்தாளர் பாலோ கோயலோ எழுதின இந்த புத்தகத்தை பொன் சின்னத்தம்பி முருகேசன் ரொம்ப அழகா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். சரி, இந்த கதையோட ஆன்மா என்ன, அது நமக்கு சொல்ல வர்ற செய்தி என்னன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். சாண்டியாகோ ஸ்பெயின்ல ஆடு மேய்க்கிற ஒரு பையன். ஒரு பாழடைஞ்ச சர்ச்ல தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு திரும்ப திரும்ப வருது. எஜிப்ட்ல இருக்கிற பிரமிடுகள் பக்கத்துல அவனுக்காக ஒரு புதையல் காத்திருக்குன்னு அந்த கனவு சொல்லுது. இங்கதான் எனக்கு முதல் கேள்வியே வருது. இது வெறும் கனவுதான் ஒதுக்காம இத ஒரு தீர்க்க தரிசனம்னு அவன் நம்புறானே, அந்த ஒரு நம்பிக்கை தான் கதையோட முதல் படியா? அருமையான கேள்வி. அங்கதான் கதையே தொடங்குது. நாம எல்லாரும் நம்ம கனவுகளை ஒரு சந்தேகத்தோட தான் பார்ப்போம். ஆனா சாண்டியாகோ அதை நம்புறோம். அந்த நம்பிக்கையோட இருக்கும்போது தான் மெல்கிசெடெக்னு ஒரு வயசான ராஜா அவனை சந்திக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தனிப்பட்ட லட்சியம், அதாவது பர்சனல் லெஜெண்ட். ஓ, பர்சனல் லெஜெண்ட். ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில நிறைவேற்ற ஒரு கடமை, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது தான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும்னு சொல்றாரு. கூடவே அந்த பிரபலமான வரியையும் சொல்றார். ஒரு விஷயத்த நீங்க உண்மையிலேயே விரும்பும்போது. ஆமா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ எண்ணம் ஈடேற உதவுகிறது. இந்த வரி கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் நல்ல எண்ணம் மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் உளவியல் ரீதியான உண்மை இருக்கா? சும்மா ஆசைப்பட்டா பிரபஞ்சம் உதவி செய்யுமா என்ன? இதுல ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. இது ஏதோ மாயாஜாலம் இல்ல. நீங்க ஒரு விஷயத்து மேல முழு கவனத்தையும் வைக்கும்போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது சம்பந்தமான வாய்ப்புகள், அது சம்பந்தமான மனிதர்கள், அது சம்பந்தமான அறிகுறிகள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓ, சரி சரி. அதுக்கு முன்னாடியும் அதெல்லாம் அங்கதான் இருந்திருக்கும். ஆனா உங்க கவனம் இல்லாததால நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. பிரபஞ்சம் உதவுதுங்கிறது உங்க கவனம் கூர்மையாகி சரியான வாய்ப்புகளை நீங்க அடையாளம் கண்டுக்கிறீங்கிறது தான். சாண்டியாகோவுக்கு அந்த ராஜாவே ஒரு அறிகுறி தான். ஓகே, இது புரியுது. அந்த சந்திப்புக்கு பிறகு அவன் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். தன்னோட சொத்தான ஆடுகளை எல்லாம் வித்துட்டு அந்த பணத்தோட ஆப்பிரிக்காவுக்கு கிளம்புறான். ஆனா போன நாளே டாஞ்சியர் நகரத்துல அவனை ஏமாத்தி பணம் முழுசையும் திருடிட்டு போய்கிறான். கனவு லட்சியம்னு கிளம்புனவனுக்கு அடியே பயங்கரமா விழுது. இங்கதான் கதை நிஜ வாழ்க்கைக்கு வருது. ஆமா, இதுதான் கதையோட முதல் ஃபில்டர். லட்சிய பயணம்னு கிளம்புற எல்லாரும் ஜெயிச்சுழதில்ல. முதல் அடி விழுந்ததும் பாதி பேர் திரும்பி போயிடுவாங்க. உண்மைதான். சாண்டியாகவும் உடைஞ்சு போறான். ஆனா அவன் திரும்பி போகல. அங்க ஒரு படிகை கடையில வேலைக்கு சேர்றான். இங்கதான் நாம இந்த கதையோட முக்கியமான இன்னொரு கதாபாத்திரத்தை பாக்குறோம். அந்த கடைக்காரர். ஆமா, ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். அவருக்கும் மெக்காவுக்கு போகணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கு. ஆனா அவர் போகவே மாட்டார். சாண்டியாகோ பணத்தை இழந்துட்டும் தன் பயணத்தை தொடரணும்னு நினைக்கிறான். ஆனா இவர் பணம் இருந்தும் தன் கனவை நிறைவேற்ற பயப்படுறாரு. ஏன் இந்த வித்தியாசம்? இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான பாடம். சிலருக்கு கனவு அடைவதை விட கனவு காண்பதே பிடிச்சிருக்கும். அந்த கடைக்காரருக்கு மெக்காவுக்கு போகணுங்கிற கனவு தான் அவரோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஓ, அப்படியா? ஆமா, ஒருவேளை அவர் மெக்காவுக்கு போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம போயிடுமோன்னு ஒரு பயம். இது ஒரு வகையான வெற்றி குறித்த பயம். வாவ். சாண்டியாகோவுக்கு இழக்க எதுவும் இல்ல. அதனால அவனுக்கு அந்த பயணம் இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில சில கனவுகளை கனவுகளாகவே வச்சிருக்க காரணம் இந்த மாதிரி ஒரு பயம்தானான்னு யோசிச்சு பாருங்க. வாவ், இது ஒரு புது பார்வை. அந்த கடையில ஒரு வருஷம் வேலை செஞ்சு இழந்ததை விட அதிகமா சம்பாதிக்கிறான். அந்த பணத்தோட ஸ்பெயினுக்கு திரும்பி இன்னும் நிறைய ஆடுகளை வாங்கி நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவன் பாலைவன பயணத்தை தொடர முடிவு செய்றான். அப்போ அவனுக்கு அந்த புதையல் மேல இருந்த ஆசை மட்டும் காரணமா, இல்ல இந்த அனுபவங்கள் அவனை மாத்திடுச்சா? நிச்சயமா அவனை மாத்திருச்சு. அந்த படிகக்கடை அனுபவம் அவனுக்கு பொறுமையையும் வியாபாரத்தையும் கத்துக் கொடுக்கறதோட அடையாளங்களை புரிஞ்சுக்கிற திறனையும் கொடுக்குது. அவன் புது யோசனைகள் கொடுத்து கடையை முன்னேற்றும் போது அது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. மக்தூப்னு ஒரு வார்த்தை அந்த பகுதியில வரும். மக்தூப். இது இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அது சோம்பேறித்தனமான விதி இல்ல. எதெல்லாம் நம்ம கையில இல்லையோ அதை ஏத்துக்கிட்டு நம்ம கையில இருக்கிற விஷயங்கள்ல முழுசா கவனம் செலுத்தணுங்கிற பக்குவத்தை அவன் அடைறான். சரி, அந்த பக்குவத்தோட
பாலைவனத்துல ஒரு ஒட்டக கூட்டத்தோட பயணிக்கிறான். அப்போதான் ஒரு ஆங்கிலேயனை சந்திக்கிறான். அவர் ஒரு படிப்பாளி. ரசவாதம் பத்தின பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் படிச்சு ஒரு உண்மையான ரசவாதியை தேடி பயணம் செய்றார். இவங்க 2 பேரோட அணுகுமுறையும் நேரெதிரா இருக்கு. ஆமா, இது அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுற ஒரு அற்புதமான இடம். ஆங்கிலேயன் புத்தகங்கள் வழியா உலகத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறான். சாண்டியாகோவோ பாலைவனத்தை கவனிச்சு ஒட்டகங்களோட பேசி தன் அனுபவங்கள் மூலியமா கத்துக்கிறான். புத்தகம் படிக்கிறது தப்புன்னு கொயலோ சொல்லல, ஆனா அனுபவமே இல்லாத வெறும் ஏட்டுக்கல்வி முழுமையான ஞானத்தை தராதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற கருத்து. ஆனா இதுல அறிவுஜீவிகளுக்கு எதிரான ஒரு சார்பு நிலை இருக்கிற மாதிரி தெரியலையா? படிக்கிறவனை விட அனுபவப்படுறவன் தான் உயர்ந்தவன்னு சொல்ற மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. இது அப்படி பார்க்க வேண்டியதில்ல. ஆங்கிலேயன் ரசவாதம்னா என்னன்னு விளக்க முடியும். ஆனா ஒரு ரசவாதியால ஈயத்தை தங்கமா மாத்த முடியும். ஓ, அதுதான் வித்தியாசம். நாலேஜ் வர்சஸ் விஸ்டம். அதுதான் ஆங்கிலேயனோட அறிவு சாண்டியாகோவை ரசவாதிங்கிற ஒரு விஷயத்துக்கு அறிமுகப்படுத்துது. சாண்டியாகோவோட அனுபவ அறிவு அந்த ரசவாதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வழிகாட்டுது. ரெண்டுமே அந்த பயணத்துக்கு தேவைப்படுது. சரிதான். இங்குதான் சாண்டியாகோ பிரபஞ்சத்தின் மொழியை முழுசா கத்துக்க ஆரம்பிக்கிறான். அது ஒன்னும் மந்திரம் இல்ல, சுத்தி நடக்கிற விஷயங்களை ஆழமா கவனிக்கிற ஒரு கலை. அந்த பயணம் அவங்கள அல்ஃபயுங்கிற ஒரு பெரிய சோலைவனத்துக்கு கொண்டு போகுது. போர் நடக்கிறதால அங்கே தங்க வேண்டிய நிலை. அங்கதான் ஒரு கிணத்தடியில ஃபாத்திமாங்கிற பெண்ணை சந்திக்கிறான். பார்த்த உடனே காதல். இது அவனோட பயணத்தை திசை திருப்புமா, இல்ல அதுவும் பயணத்தோட ஒரு பாகமா? அது பயணத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அது வரைக்கும் புதையல் மட்டும்தான் அவனோட லட்சியம். ஆனா பாத்திமாவை சந்திச்ச பிறகு அவளும் அவனுக்கு ஒரு லட்சியமா மாறுறா. ஓ, அவனுக்காக காத்திருக்கிறதா பாத்திமா வாக்கு கொடுக்கறது அவனுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்குது. இங்க கொயலோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. உண்மையான அன்பு ஒருபோதும் ஒருத்தரோட தனிப்பட்ட லட்சியத்துக்கு தடையா இருக்காது, அதுக்கு துணையாதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்வையில பாக்கும்போது பாத்திமாவோட கதாபாத்திரம் ஒரு ஹீரோக்காக காத்திருக்கிற ஒரு சாதாரண பெண்ணா தெரியலையா? அவளுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையா? இந்த கேள்வியும் நியாயமானதுதான். நவீன பின்னிய பார்வையில பார்த்தா பாத்திமா ஒரு செயலற்ற கதாபாத்திரமா தெரியலாம். ஆனா இந்த கதையில அவ ஒரு உருவகம். அவள் அந்த பாலைவனத்தோட ஒரு அங்கம். பாலைவனத்தோட அங்கம்? புரியல. எப்படி பாலைவனம் தன் இடத்திலேயே இருந்து பயணிகளுக்கு வழிகாட்டுதோ அது மாதிரி அவள் சாண்டியாகோக்கு ஒரு நிலைத்தன்மையையும் திரும்பி வர ஒரு காரணத்தையும் கொடுக்கறா. அவள் புதையலுக்கு முன்னாடியே சாண்டியாகோக்கு கிடைச்ச இன்னொரு புதையல். வாவ், நல்ல விளக்கம். சரி, அதே சோழவனத்துல தான் கதையோட திருப்பு முனையே நடக்குது. வானத்துல பறக்கிற 2 பருந்துகளை பார்க்கும்போது சோழவனம் தாக்கப்பட போகுதுன்னு அவனுக்கு ஒரு காட்சி தெரியுது. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் கற்பனையா இல்ல உள்ளுணர்வா? இதுதான் உள்ளுணர்வின் உச்சகட்டம். அவன் பிரபஞ்சத்தின் மொழியை எவ்வளவு ஆழமா கத்துக்கிட்டான்னா சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு பெரிய நிகழ்வுகளை கணிக்க முடியுது. ஒரு தேர்ந்த மாலுமி காற்றின் திசைய வச்சு புயல் வருவானுங்கிறத சொல்ற மாதிரி தான் இதுவும். சரி சரி. அவன் தயக்கத்தோட போய் சோலைவன தலைவர்கள் கிட்ட சொல்றான். அவங்க அவனை நம்பி தற்காப்புக்கு தயாராகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் அவனை அந்த உண்மையான ரசவாதியின் கண்ணுல பட வைக்குது. சாண்டியாகோவோட தீர்க்க தரிசனம் நிஜமாகுது. சோலைவனம் காப்பாற்றப்படுது. இத கேள்விப்பட்டு ரசவாதி அவனை தேடி வர்றார். அவரோட சந்திப்பே ஒரு பரீட்சை மாதிரி இருக்கு. ரசவாதி அவனுக்கு என்ன கத்து கொடுக்கறாரு? ஏதாச்சும் மாயாஜாலம் செய்ய கத்து கொடுக்கறாரா? இல்லவே இல்ல. அதுதான் ரசவாதியோட சிறப்பு. அவர் சாண்டியாகோவுக்கு எந்த சக்தியும் கொடுக்கல. அவனுக்குள்ளேயே இருக்கிற சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தான் வழிகாட்டுறார். அவர் ஒரு வழிகாட்டி, வாத்தியார் இல்ல. அவர் சொல்ற ஒவ்வொரு வரியும் ஆழமானது. ஒரு கனவு நனவாகும் சாத்தியம்தான் வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்குகிறதுன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, துன்பப்படுவோமோ என்ற பயம் அந்த துன்பத்தை விட மோசமானது. சாண்டியாகோ பாத்திமாம பிரிய முடியாம சோலைவனத்திலே தங்கிடலாமான்னு யோசிக்கும்போது ரசவாதி தான் அவனை தடுத்து பயணத்தை தொடர சொல்றார். பாமா, அந்த பயம்தான் நம்மில் பலர கனவுகளை பாதியிலே விட வைக்குது. ரசவாதி அவனுக்கு இதயத்தோட பேச கத்து கொடுக்கிறார். நம்ம இதயம் சொல்றத கேட்டா அது சரியான பாதிக்கு கூட்டிட்டு போகும்னு புரிய வைக்கிறார். சரிதான். பயணத்தோட கடைசியில சாண்டியாகோவையும் ரசவாதியும் எதிரிப்படை வீரர்கள் பிடிச்சிடுறாங்க. அப்போ ரசவாதி இந்த பையன் தன்னைத்தானே காற்றா மாத்திக்குவான்னு சொல்லி சாண்டியாகோவை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிடுறார். அந்த இடம் படிக்கும்போது ரொம்ப பரபரப்பா இருக்கும். அவன் எப்படி தன்னை காற்றா மாத்திக்குவான்? அது நிஜமாவே நடக்குதா? அது ஒரு அற்புதமான உருவகம். சாண்டியாகோ உண்மையிலேயே காற்ற மாறல.
ஆனா அவன் பாலைவனத்தோட காற்றோட சூரியனோட பேசுறான். அதாவது பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்திகளோட தனக்குள்ள தொடர்பா அவன் உணர்றான். ஓ அப்படியா? நான்கிற அகந்தை அழிஞ்சு நானும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான் உணர்ற அந்த உச்சகட்ட ஞானம்தான் அவனை ஒரு பெரிய புயலை உருவாக்க வைக்குது. எதிரிகள் பயந்து அவனை விட்டுடுறாங்க. ரசவாதி அவனை நம்பினார். அந்த நம்பிக்கை தான் சாண்டியாகோ தன்னைத்தானே நம்ப வைக்க தேவைப்பட்டது. தனக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு அவன் உணர்ந்து கொண்ட தருணம் அது. ஆமா, கரெக்ட். ஆக ஒரு ஆடு மேய்க்கிற பையனோட பயணம் கடைசில சுய உணர்தல்ங்கிற ஒரு பெரிய இடத்துல முடியுது. புதையலை தேடி போனவன் தன்னையே ஒரு புதையலாக கண்டுபிடிக்கிறான். இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு நீங்க உங்களுக்காக என்ன எடுத்துக்கிறீங்க? இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா, நம்மளோட தனிப்பட்ட லட்சியத்தை தேடி போற பயணம் தங்கம் வைரம் தேடுற பயணம் இல்ல. அது நம்மள நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிற பயணம். தோல்விகள், தடைகள், காதல், பிரிவு, பயம், இது எல்லாமே அந்த பயணத்தோட பாடங்கள் தான். புதையல்ங்கிறது இலக்குல இல்ல, அந்த பயணத்திலேயே இருக்கு. சரியா சொன்னீங்க, அங்கதான் இருக்கு. இந்த புத்தகம் தன்னோட லட்சியத்தை பின்தொடர்றவங்களுக்கு பிரபஞ்சம் உதவும்னு சொல்லுது. ஆனா ஒருத்தரோட லட்சியம் இன்னொருத்தரோட லட்சியத்தோட மோதும்போது என்ன நடக்கும்? சாண்டியாகோ தன் கனவை துரத்திட்டு போறான். ஆனா அவனால வியாபாரத்துல புது உத்வேகம் கிடைச்சா அந்த படிக கடைக்காரரோட கனவு என்னாச்சு? அவர் மெக்காவுக்கு போனாரா இல்லையா? இது நாம யோசிக்க வேண்டிய